ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி குக்கரில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நான் இன்றைக்கி சீரக சம்பா ரைஸ் வச்சு செய்ய போகிறேன். நம்ம நார்மல் ரைஸ்லனாலும் பாஸ்மதி ரைஸ்னாலும் செஞ்சுக்கலாம். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய்யும் சேர்த்துக்கலாம். நெய்யும் ஆயிலும் சேர்க்கும்போது சூப்பரான ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். அப்போ பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு 1 ஸ்பூனு, பட்டை, கிராம்பு, அப்புறம் 2 ஏலக்காய், கல்பாசி, பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்துருக்குறேன். லைட்டாக பொரிஞ்சதும் ஒரு வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2லேருந்து 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்ய போகிறேன். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்குறேன். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். இது கூட ஃப்ளேவருக்காக பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு வந்து நம்ம இன்னும் மிளகாய் தூள் சேர்ப்போம். இது நல்லா வதங்கட்டும். நல்லா பிரியாணிக்கு வந்து ஒரு வாசனை கொடுக்குறது வந்து புதினா இலை. அப்போ புதினா இலையும் கொத்தமல்லியும் 1 கை அளவுக்கு எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி இதனுடைய சேர்த்து நல்லா நம்ம வதக்கும் போது சூப்பராக பிரியாணிக்கு வந்து ஃப்ளேவர் கிடைக்கும். இது நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. ஒரே ஒரு தக்காளி மட்டும் இதனுடைய நம்ம சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். 1லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு கூட நம்ம எடுத்துக்கிடலாம். நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல்லாம் போகணும். அதே டைம் அடிபிடிக்காமல் பார்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மசாலா சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கரம் மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள், காரத்துக்கு 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்குறேன். கரம் மசாலாவுக்கு பதிலாக பிரியாணி மசாலாவும் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்துலேயும் இந்த ஆயிலே லைட்டாக நம்ம வதக்கிட்டு இது கூட தயிர் சேர்க்கணும். 2 ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் இது கூட சேர்த்து நல்ல மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதுக்கடுத்து நான் ஒரு பாதி பாக்கெட் அளவுக்கு மஷ்ரூம் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ரொம்ப குட்டியாக நம்ம கட் பண்ணிட்டோன்னா ரொம்ப சுருங்கிரும், நமக்கு மஷ்ரூம் இருக்கிறதே தெரியாது. அதனால் கொஞ்சம் பெருசான சைஸில் நம்ம கட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா சீக்கிரமாகவே மஷ்ரூம் வெந்துடும். அதனால் ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம தண்ணி சேர்க்க வேண்டிதான். ஃபஸ்ட்டு அதுக்குள்ளே நம்ம சீரக சம்பா ரைஸுங்கிறதுனால ஒரு 15 நிமிஷத்துக்கு வர மட்டும் ஊற வச்சா போதும். குக்கரை அடுப்பில் வச்சதும் நீங்கள் ஊற வச்சுட்டு அப்புறம் இந்த மாதிரி வடிகட்டி வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து உடையாமல் இருக்கும். அரை மணி நேரம்லாம் இதை ஊற வைக்கக்கூடாது. பாஸ்மதி ரைஸ்னால் அரை மணி நேரம் ஊற வைக்கலாம். ஆனால் சீரக சம்பா வந்து அரை மணி நேரம் ஊற வைக்கக்கூடாது, ரொம்ப குழஞ்சிரும். இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். சீரக சம்பா எடுத்துக்கிறதுனால 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் எடுத்திங்கன்னா 1 கப் அரிசிக்கு 1.25 அல்லது 1.5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். நார்மலாக சாதாரணமாக சாப்பாடுக்கு பண்ணுற ரைஸ் கூட எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி கொதித்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்க ரைஸை சேர்க்கணும். ரைஸை சேர்த்துட்டு லைட்டாக தான் மிக்ஸ் பண்ணணும், ஏன்னா உடஞ்சிடக்கூடாது. இப்போ உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு கொதிக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் வைக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சா போதும். விசில் வச்சதும் நம்ம விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் அடங்கினதும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா சூப்பராக நல்ல ஒரு வாசனையில் வந்து நமக்கு பிரியாணி ரெடி ஆகிட்டு. மஷ்ரூம் பிரியாணி ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இதே மெத்தடில் பண்ணிங்கன்னா நமக்கு கீழே அடிபிடிக்காது. அது மாதிரி ரைஸ் வந்து உதிரியாக தான் வரும், குலையாமலும் இருக்கும். அதுக்கு வந்து மெயின் காரணம் நம்ம ரைஸை ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது. இது வந்து சீரக சம்பா ரைஸுங்கிறதுனால கரண்டி ஒரு பேக் சைடு வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா நமக்கு நல்லா உடையாமல் இருக்கும். அதே டைமில் ஈவனாக மசாலா எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிளான மஷ்ரூம் பிரியாணி நம்ம டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்ச் பாக்ஸ்க்கு ஒரு சூப்பரான ரெசிபி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.